அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக, இன்னும் அத்தகைய இரட்சகனுடைய அன்பும் கருணையும் தீராத பாசமும் நேசமும் வற்றாத பெரும் அருளும் நம்மை எல்லாம் சத்திய மார்க்க நெறியில் கொண்டு வந்து சேர்த்த உத்தம நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவரின் மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து சேர்க்க அரும்பாடுபட்ட ஒவ்வொரு சஹாபி ஆண்கள் பெண்கள் மீதும், இமாம்கள் அதன் வரிசையில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக நன்மையை கொள்ளடித்து வீடு திரும்ப வேண்டும் என்ற உள்ளமுடையவர்களாக இங்கே சபை அமைத்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய மிக பெரும் அருள் நின்று நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையை முன்மொழிந்துவிட்டு எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக நாம் நரகத்தை குறித்து, இறைவனுடைய கோபத்தின் வெளிப்பாடுத்தான் இந்த நரகம், எனவே அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்து இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் சக்கர் என்கிற ஓர் நரகம் இருக்கிறது. அந்த நரகத்தில் ஏனைய நபர்கள் வசித்து கொண்டிருப்பார்கள். அப்போது சுவனவாசிகள் மா சலகக்கும் ஃபி சக்கர், இந்த சக்கர் என்ற நரக நெருப்பில் உங்களை தள்ளியது எது என்று கேட்பார்கள் என்பதையெல்லாம் நாம் சொல்லியிருந்தோம். அதில் முதலாவதாக, நாங்கள் தொழுவாளியாக இல்லை, தொழுகையை இந்த உலகத்தில் நாங்கள் நிறைவேற்றவில்லை என்பதை இவர்கள் முதன்மையாக கூறுவார்கள் என்பதையும் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். இரண்டாவதாக, அந்த சக்கர் என்கிற நரக நெருப்பில் இருப்பவர்கள் இரண்டாவது காரணமாக சொல்லுவது, காலு அவர்கள் கூறுவார்கள், லம் நகு மினல் முசல்லீன் என்று, நாங்கள் தொழவில்லை என்று முதல்ல கூறிட்டு இரண்டாவது சொல்லுவார்கள், லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லை என்று இரண்டாவது பட்சமாக சொல்லுவார்கள். ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, எங்களுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க என்று எங்களை நாடி யாசித்த நபர்களுக்கு நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் தர்மம் என்கிற ஒரு நற்பண்பை நாங்கள் இணைத்து கொள்ளவில்லை, யாருக்கும் தர்மத்தினால் உதவவில்லை, பசித்தவர்களுக்கு உணவளிக்கவில்லை, ஏழைகளை கண்டுகொள்ளவில்லை, நான் என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் நிம்மதியாக உண்டால் போதும், வயிறு நிறைய எங்களுடைய குடும்பம் சாப்பிட்டால் போதும் என்ற சுயநலவாதியாக ஏழைகளை கண்டுகொள்ளாமல் மிஸ்கீன்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருந்தோம், எனவே இந்த சக்கர் என்கிற நரகத்தில் நாங்கள் விழுந்து விட்டோம், அகப்பட்டு விட்டோம் என்று அந்த சக்கர் என்ற நரக நெருப்பில் இருப்பவர்கள் இரண்டாவது பட்சமாக சொல்லுவார்கள். மூணாவதாக அதே இடத்தில் இருப்பவர்கள் மூணாவது காரணத்தை சொல்லுவார்கள், குன்னா நகூலு மா அல் ஹாயிலி, வீணான நபர்களோடு சேர்ந்து வீணான காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு விட்டோம் என்று கூறுவார்கள். இந்த சக்கர் என்ற நரக நெருப்பில் இருப்பவங்க வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடிய நண்பர்களை எங்களிடத்தில் நாங்கள் அமைத்து கொண்டோம், எனவே இந்த நரக நெருப்பில் அவர்களும் நாங்களும் தங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு வாசகத்தைத்தான் இன்றைய இஸ்லாமிய இளம் வட்டாரம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். என்ன நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த சூழலில் பயணித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நட்பு வட்டாரம் எப்படி அமைந்திருக்கிறது, நம்முடைய சேர்க்கை எப்படி அமைந்திருக்கிறது, நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு எந்த சூழலில் இருக்குது, நன்மையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவனையும் தொழுகையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவனையும் நல்ல ஒரு அணுகுமுறை நல்ல ஒரு குணமுடையவனையா இன்னைக்கு நண்பனாக தேர்வு செய்கிறோம், நம்முடைய கூட்டாளியாக பங்காளியாக தேர்வு செய்கிறோம். யாரை இன்னைக்கு கூட்டாளியாக தேர்வு செய்கிறாங்க, யாரை தன்னுடைய உயிர் நண்பனாக தேர்வு செய்கிறாங்க, யாரெல்லாம் தொழுகிறானோ, யாரெல்லாம் குரான் ஓதுகிறானோ, யாரெல்லாம் நன்மை செய்கிறானோ, இவெல்லாம் யாரு, பழம், இவெல்லாம் பேச தகாதவன், பழக தகாதவன், இவன்டெல்லாம் பழகணும்னா நம்ம ஏதாவது நன்மையை சொல்லிக்கொண்டே இருப்பான், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான், இவனுக்கும் நமக்கும் ஆகாது,
இவங்கிட்ட நம்ம பேசக்கூடாது என்கிற நிலையிலேயே இன்றைக்கு ஏராளமான இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மனநிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ அதன் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு இந்த ரமலான் மாதம் வந்து விட்டாலே, அதுவும் குறிப்பாக ரமலானில் அந்த கடைசி 10 வந்து விட்டாலே நல்ல விதமாக நிறைய வணக்க வழிபாடை நாம் ஈடுபட வேண்டும், குர்ஆனோடு அதிக தொடர்பில் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடிலும் இறை நினைவிலையும் நாம் துதித்து அதீத வணக்கத்தில் ஈடுபட வேண்டும், நல்ல இறையச்சவாதியாக இருக்கணும் என்கிற எண்ணத்தை எல்லாம் தாண்டி அந்த சிந்தனையெல்லாம் வராமல் கடைசி 10 நாளில் என்ன செய்யலாம், எங்கே டீ கடை இருக்குது, பைக்கை வச்சுக்கிட்டு எந்த ரோட்டில் ஸ்பீடாக போகலாம், எந்தெந்த இடங்களெல்லாம் விளையாடக்கூடிய இடம் இருக்குது, நைட் நேரத்தில் எங்கெங்கெல்லாம் விளையாடுவதற்கு அனுமதி தருகின்ற இடம் இருக்குதெல்லாம் அந்த கடைசி 10 நாளில் பிளான் போட்டு வச்சுருவாங்க. பள்ளியில் ஆளை காணமே, இந்த கடைசி 10 நாளில் லைலத்துல் கத்ர் இரவு என்று அத்தனை சிறப்பு கொண்ட ஒரு இரவு இருக்கிறது, அதற்கான ஆர்வத்தை காரணம் பார்த்தோம்னா செயற்கை எப்படி இருக்கிறது, நட்பு வட்டாரம் அப்படி இருக்கிறது, இந்த 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு நாளாக லைலத்துல் கத்ர் இருக்கிறதே, அதற்கு தொழ வேண்டுமே என்று இழுத்து பள்ளிவாசலுக்கு நண்பனோடு வந்து சேர்ந்து நின்று தொழு வைக்கின்ற நண்பன் உண்டா, ஒரு தோழன் உண்டா, அப்படி ஒரு சகோதரன் உண்டா, அப்படி இருப்பதில்லையே. இன்றைக்கு என்ன பார்க்கிறோம், சேர்ந்து குடிங்கிறான், சேர்ந்து சிகரெட் அடிங்கிறான், சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசுங்கிறான், சேர்ந்து கேம் விளையாடுங்கிறான், ஆனால் நல்ல காரியத்தில் சேர்ந்து செய்வோம் என்கிற வார்த்தை வர மாட்டேங்கிறதே. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் இப்படி தானே இருக்குது. ஒரு நட்பு வட்டாரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இளம் வட்டாரத்தை மட்டும் குறிப்பிட முடியாது, இதில் எல்லாரையும் தான் எல்லா கேட்டகரியிலும் இப்படி அடங்கிடலாம். நாம் பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் நம்மை நல்ல வழியில் கொண்டு செல்லுகிறார்களா, அல்ல அதற்கு புறனாக தீய காரியத்தில் எடுத்து செல்கிறார்களா? அப்படி நாம் நம்முடைய நட்பு வட்டாரத்தை தவறாக தேர்வு செய்து விட்டோமேயானால் சக்கர் என்கிற நரக நெருப்பில் ஒரு இடத்தில் நமக்கான ஒரு இருப்பிடத்தை நாம் அமைத்து கொண்டதற்கு சமமாகிவிடும் என்பதை இங்கு சிந்தித்து நாம் உணர வேண்டும். பிறகு அதே நரக நெருப்பில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள், அந்த நாளை நாங்கள் பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த தீர்ப்பு நாளை நாங்கள் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், எனவே அந்த நாள் நடந்து விட்டது, எங்களுக்கும் அதற்கான ஒரு தண்டனை நாங்கள் அகப்பட்டு விட்டோம் என்று அந்த மக்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்படி 4 கேட்டகரியில் 4 விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த சக்கர் என்கிற நரக நெருப்பில் இருப்பவர்கள் தொழாமல் இருப்பவர்கள், தர்மம் செய்யாமல் இருப்பவர்கள், வீணான நண்பர்களையும் கெட்ட சேர்க்கைகளையும் வைத்து தீய வழியில் சென்றவர்கள், மறுமை நாள் இறைவன் தூதர் என்கிற நம்பிக்கையில் பலவீனமடைந்தவர்களாக இருந்தவர்கள், இவர்கள் தான் அந்த நெருப்பில் இருப்பாங்க என்று இந்த நெருப்புக்கு உரியவர்கள், இந்த நரகத்திற்குரியவர்களான பட்டியலை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த நரகத்துடைய உஷ்ணம் என்பதும் அதனுடைய கடுமை என்பதும் அதனுடைய வெப்பம் என்பதும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை இப்போ நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நரகம் இருக்குதில்ல, இந்த நரகத்துடைய அதனுடைய அதீத வெப்பம் என்பதும் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை பல பொன்மொழியின் மூலியமாக ஹதீஸ் மூலியமாக நம்ம விளங்க முடிகிறது. இன்னைக்கு உலக நடப்பில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளவோ கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனுடைய கதிர் அதனுடைய வெப்பம் நம்ம மீது பட்டுருச்சுன்னா தாங்க முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. ஏப்ரல் மாதம்னா வந்துட்டா மிக ஒரு மண்டை சூடாகுது. ஏதாவது வீட்டில் ஏசியோ அல்லது இன்னும் இதாக இருக்கக்கூடிய ஃபேன், டேபிள் ஃபேனோ ஹேர் கூலரோ ஏதாவது ஒரு நவீன சாதனத்தை வாங்கி வைத்தால்தான் நிம்மதியாக படுக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியுது. அப்போ இதையெல்லாம் வாங்கி வைப்பதற்கான ஏராளமான வழிவகையை அந்த மாதத்தில் நாம் செய்வோம். கோடை காலத்தில் ஈடுபடுவோம், நிம்மதியாக எந்த விதமான செயலும் செய்ய முடியாது, வேர்த்து கொட்டும், அதிகமாக உடல் சோர்வடையும், இந்த மாதிரி எல்லாம் பல உடல் உபாதைகளுக்கு ஈடு ஆகுகிறோம், ஆளாக்கப்படுகிறோம். எந்த நாளில்? அந்த கோடை காலத்தில். அவ்வளோ கடுமையான வெயில், அவ்வளோ கிலோமீட்டரில் அவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் நம்மால் தாங்க முடியவில்லை, அவ்வளோ கடுமையானதாக இருக்கிறது. சும்மா சாதாரணமாக ஒரு பைக்கை நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த பைக்குடைய சீட்டில் ஏறின அந்த சூடுங்கிறது தாங்க முடியாது, அந்த சீட்டில் உட்காந்து நம்ம சீட்டு போயிடும். அந்த அளவிற்கு மிக கடுமையான ஒரு சூடு ஏறி இருக்கும், ஒரு வெப்பம் ஏறி இருக்கும். அந்த அளவிற்கு கோடை காலத்துடைய நிலைமை இருக்கும்ல. சும்மா மேலே போய் மாடியில், மொட்டை மாடியில் நம்முடைய துணியை கூட எடுக்க முடியாது, துணியை கூட எடுத்துகிட்டு கீழே வர முடியாது, அந்த அளவிற்கு பாதங்கள் சுட்டு எரித்திரும். இப்படியெல்லாம் நிறைய வழி இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய வெப்பம் என்பதும் சூடு என்பதும் இதனுடைய உஷ்ணம் என்பதும் நாளை மறுமை நாளில் இருக்கக்கூடிய நரகத்தோடு ஒப்பிடும் பொழுது எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாருக்கும் ஜுஸூன் மின் 70 ஜுஸூன் மின் நாரி ஜஹன்னம்.
அந்த நரகத்தோடு நெருப்பையும் இந்த உலகத்தில் உள்ள நெருப்பையும் ஒப்பிடும் பொழுது 70 பங்கில் ஒன்றே ஒன்று தான். 70 பங்குல ஒரே ஒரு பங்கு தான் அப்படின்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு பங்கு தான் இது என்று கூறிட்டு அடுத்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்கானத் காஃபியா, இதுவே போதுமே, இதுவே மக்களை தண்டிப்பதற்கும் அவர்களை அச்சுறுத்துவதற்கும் இந்த நெருப்பே போதுமானதாக இருக்குமே. இந்த 1% தாண்டி 1 மடங்கை தாண்டி எதுக்கு நீங்க 69% ஏத்துறீங்க? அது மிக கடினமானதாக இருக்குமே என்கிற போங்களை சஹாபாக்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இதுவே போதுமே, இதுவே மனுஷனை சுட்டு எரிச்சிருமே என்று சொல்லும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி இல்லை, இது அல்லாஹ் நரகவாசிக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம ஆழமாக சிந்திக்கணும், இல்லை நல்லா நம்ம உணர்ந்து பார்க்கணும். அவ்வளோ கடுமையானது. இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய நெருப்பு இருக்குது, அதனுடைய அந்த காயம் பட்டு விட்டால், வடுவு வந்து விட்டால் அது போவதற்கு அவ்வளோ மணி நேரம் ஆகும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு சாதாரணமாக அடுப்புக்கு அருகில் நின்று நம்ம சமைக்கிறோம்ல, இந்த நெருப்பை விட அதீத சக்தி வாய்ந்த பயங்கரமான நெருப்பெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. எவ்வளோ பெரிய நெருப்பாக எவ்வளோ செல்சியஸ் டிகிரியில் இருந்தாலும் அதெல்லாம் விட நாளை மறுமை நாளில் கம்பேர் பண்ணினா ஒரே ஒரு % தான். மறுமை நாளில் 69% இதே மாதிரி இருக்குது, இதை விட பயங்கரமாக இருக்கிறது. அந்த % நெருப்புக்கு என்ன ஆகும்? எலும்பு மிஞ்சுமா? அதனுடைய தூள்கள் மிஞ்சுமா? அவ்வளோ தூரம் கடுமையான ஒரு சூட்டில் அது இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நல்லா நம்மெல்லாம் இதை விளங்கிக்கணும். கிட்டத்தட்ட ஒரே ஒரு % இங்கே இருக்குது, மீதி 69% அந்த சூடும் வெப்பமும் நாளை மறுமை நாளில் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தில் இருக்குது. அப்போ எந்த அளவிற்கு அதனுடைய கடுமையும் காட்டமும் இருக்கும்? மிக மோசம், சொல்ல முடியாத அளவிற்கு, நினைக்க முடியாத அளவிற்கு அதனுடைய வெப்பம் என்பது இருக்கும். தபுக் போர்க்களத்தில் இதோடைய அந்த சம்பவத்தில் ஒட்டி பார்த்தோம்னா, தபுக் போருக்காக இது ஒரு போர் நடந்துச்சு. இந்த போருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு கூட்டமாக சென்று போய் விடுறாங்க. அப்போ சில மக்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, போகாமல் ஊர்லேயே தங்கிடுறாங்க. அப்படி ஊர்லேயே தங்குவதற்கான காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபரிஹ முஹல்லிஃபூன பி மகாதி மி ஹிலாஃபி ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தபுக் என்ற அந்த போருக்காக சென்ற பிறகாக இவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. யாரு? அந்த ஊரில் தங்கியிருக்கிறாங்கள, போருக்கு போகாமல் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க போருக்கு போனவங்களை பார்த்து சொல்கிறாங்களா என்ன? அவங்க கேட்குறாங்க, லா தன்ஃபிரு ஃபி ஹர்ரி, இந்த கடுமையான வெயிலையா நீங்கள் போருக்கு போகிறீங்க? இந்த கடுமையான கோடை காலத்திலே நீங்கள் நடந்து போருக்கு போகிறீங்கன்றாங்க. அப்படி தான் சூழல் இருந்துச்சு அந்த தபுக் போர் காலத்தில். அந்த சூழலில் ஒரு வெயிலில் பயணித்து போகிற மாதிரி நிலைமை இருந்துச்சு. கடுமையான வெயில் இருக்கும், கடுமையான துளைவு, அப்படிலாம் பயணித்து போகணும். ஆனால் இது ஒரு கடமை, உடமையினாலும் உயிரினாலும் போரிடுவது கடமையாக இருந்தது. ஆனால் இவர்கள் அந்த வெயிலுக்கு, அந்த கோடைக்கு மிகவும் அச்சப்பட்டு அதில் நான் வர முடியாது என்கிற விதத்தில் உட்கார்ந்துட்டாங்க, அமர்ந்துட்டாங்க. உடனே இறைவன் அந்த தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறான் பாருங்க. அழகிய முறையில் இறைவன் சொல்கிறான், குல், நபியே, நீங்கள் அத்தகைய சாதாரண இடத்தில் கூறுங்கள், நாரு ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பென்பது அஷத்த ஹுர்ரா. தோ இப்போ இவங்க ஒரு நெருப்புன்றாங்களே, ஒரு வெப்பம்ங்கிறாங்களே, இதே ஒரு உஷ்ணம்ங்கிறாங்களே, அதெல்லாம் விட மிக 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 கடுமையானதாக இருக்கும் என்று நீர் அந்த சாதாரண இடத்தில் கூறுவீராக என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இதெல்லாம் ஒரு நெருப்பு இல்லைப்பா, இதெல்லாம் விட தாண்டி மிக கடுமையான மிக உஷ்ணமான நெருப்பு நாளை மறுமை நாளில் உள்ள நரகத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களிடத்தில் நீங்கள் தெரிவிங்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் திட்டவட்டமாக அதை தெளிவுபடுத்துகிறான். எப்படி அதனுடைய நிலைமை இருக்கும் என்பதை அழகிய முறையில் அல்லாஹ் அதை எடுத்து வார்த்து கொடுத்து சொல்லுகிறான். இப்படி நரகத்துடைய அந்த வெப்பத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ கடினமானதாக இருக்கும், அந்த அளவிற்கு மிக மோசமானதாக இருக்கும். இன்னைக்கு இப்போ சாதாரணமாக இந்த உலக நடப்பிலே அப்படி தானே இருக்குது. எந்த ஒரு அடிப்பட்டாலும் ஒரு வடு ஏற்பட்டாலும் இலகுவாக அது ஆறிவிடும். ஆனால் இந்த தீக்காயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு தீக்காயம் சாதாரணமாக நம்ம இடத்துல பட்டுருச்சுன்னா அது போவதற்கு அவ்வளோ மணி நேரம் எடுக்கும், அவ்வளோ வருடங்கள் எடுக்கும். அதுவே அது ஆழமாக பட்டுருச்சுன்னா அது போவே செய்யாது. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கும். இப்படி தீக்காயம் மிக பயங்கரமாக பார்க்கப்படுகிறது இந்த உலகத்தில். அப்போ நாளை மறுமை நாளில் அதை விட கிட்டத்தட்ட 69% அதிகமாக இருக்குதுன்னா, அதில் ஒரே ஒரு ட்ராப் பட்டுருச்சுன்னா, ஒரே ஒரு துளி பட்டுருச்சுன்னா தோல் என்னாகும்? தோலை விடுங்க, எலும்பு என்னாகும்? அந்த அளவிற்கு நொறுங்கி ஊர் தெரியாமல், அடையாளம் தெரியாமல் ஆகிவிடும், உடம்பே செதஞ்சிரும்.
இதெல்லாம் பார்க்கணும். நரகத்திற்கு நாம் போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நரகத்துடைய இவ்வளோ எச்சரிக்கையும் நாம் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நரகத்துடைய வெப்பத்தை உணர்த்துவதற்காக இன்னொரு செய்தி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்ல 363வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன அஹ்வன அஹ்லின் நார், நரகவாசிகளுக்கு அதாபன் யௌமில் கியாமா, நாளை மறுமை நாளில் மிக லேசான ஒரு வேதனை இருக்கிறது. நாளை மறுமை நாளில் நரகவாசிகளுக்கு மிக மிக லேசான ஒரு வேதனை இருக்கிறது. அந்த வேதனை என்ன என்றால், ல ரஜுலுன் தூலஉ ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரா, ஒரு மனிதனுடைய 2 உள்ளங்காலில் ஜம்ரா, ஒரு கங்கு வைக்கப்படும். நரகத்துடைய கங்கை எடுத்து அவருடைய 2 உள்ளங்காலில் வைக்கப்படும். அந்த உள்ளங்காலில் அந்த கங்கை வச்ச உடனேயே யக்தி மின்ஹா திமாகுஹு, அவருடைய மூளை உருகுமா, அவருடைய மூளை உருகி வந்து விடும். அந்த அளவுக்கு உருக்கத்தில் இருக்கும். அவ்வளோ வெப்பம் மண்டைக்கு, அவருடைய மூளைக்கு ஏறக்கூடிய அளவிற்கு அதனுடைய வெப்பம் இருக்கும் என்பதை சின்ன தண்டனையாக சொல்கிறாங்க. சின்ன தண்டனையா, இதுதான் நரகத்தில் சின்ன தண்டனை. இதுவா சின்ன தண்டனை? இது பார்த்த எவ்வளோ கொடூரமாக ரணமாக இருக்கிறது. ஆனால் நபிகளார் இதை தான் சின்ன தண்டனைனார்கள். ஏன் இந்த நிலைமை, ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ஏன்பா இதெல்லாம் நீ கம்பேர் பண்ணி மற்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மற்ற தண்டனைகளை நீ எடுத்து பார்த்து என்றால் இதெல்லாம் உனக்கு சின்னது தான், சின்ன லேசான ஒரு தண்டனை தான். அதெல்லாம் நீ கம்பேர் பண்ணும் பொழுது, அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒரு சின்ன தண்டனை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ இங்கே என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு கங்கு துண்டு, சின்னதாக ஒரு கங்கு துண்டு, அந்த கங்கு துண்டை எடுத்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு கையில் வைக்கிறோம்னா என்ன ஆகும்? கை பொத்து போகும், கையில் ஓட்டை உலகும், கையில் காயம் ஏற்படும், ஒரு வடு ஏற்படும். இதுதானே யதார்த்தம், இப்படி தானே இருக்கும். ஆனால் அந்த நாளை மறுமை நாள் இருக்கக்கூடிய நரகத்துடைய கங்கு, அந்த கங்கை எடுத்து நீங்கள் உன்னுடைய 2 உள்ளங்கால் வைத்த உடனே அந்த கங்குடைய வெப்பமும் உஷ்ணமும் தலைக்கு ஏறி மூளை எகுதா ஃபி கதமை, அவருடைய மூளை உருகின்ற அளவிற்கு வெப்பமாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும். அது எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு சாதாரணமான கங்கை வச்சா மண்டைக்கு ஏறுமா, மூளைக்கு ஏறுமா? ஆனால் நரகத்தில் அந்த கங்கை எடுத்து வைத்தால், உங்களுக்கு பொருத்தப்பட்டால் உங்களுடைய மூளை என்பது உருகக்கூடிய அளவிற்கு இருக்கும். அந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும், மிக மோசமாக இருக்கும். அதையெல்லாம் அனுபவிக்கின்ற சூழலாகத்தான் நாளை மறுமை நாள் இருக்கின்ற நரகம் இருக்கிறது என்பதையெல்லாம் பல ஹதீஸின் மூலியமாக, பொன்மொழியின் மூலியமாக நம்ம உணரலாம். இப்படி நரகத்தில் அதனுடைய வெப்பம் என்பதும் அதனுடைய சூடு என்பதும் மிக கடுமையானதாக இருக்குது. நரகம்னாலேயே அது ஒரு நரகம் என்று சொன்னாலே அது எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது நெருப்பு இருக்கும், தீயெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன உலகத்தில் எதை கம்பேர் பண்ணுறோமோ அல்லது சினிமாவில் எதையெல்லாம் இன்னைக்கு நரகம்னு சொல்லி காட்டுறானோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி புரிதலில் இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அதோடு சேர்த்து பார்க்கும்போது வெறும் டூப்பு, வெறும் பொய். அந்த விஷயம் எப்படி இருக்கும்? மிக பிரம்மாண்டமானதாக, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்தோம்னா அந்த அளவிற்கு மிக பயங்கரமானதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு % தான். நீ எவ்வளோ நெருப்பு வேணாலும் கொண்டு வா, லாவாவை கொண்டு வரியா, இல்லை ஒரு கல்லையே உருக்கக்கூடிய அளவிற்கு நெருப்பு இருக்கிறதா, எவ்வளோ அதீத பயங்கரமான நெருப்பு இருந்தாலும், அதிக வெப்பம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு வெப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்குகின்ற அளவிற்கு, அதற்கெல்லாம் மிக மிக மேலான அளவிற்கு, கடுமையான அளவிற்கு நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பும் வெப்பமும் இருக்கிறது என்பதை நம்ம ஆழமாக இன்றைய உரையில் நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்போ இந்த நரகத்துடைய வெப்பம் என்பதும் உஷ்ணம் என்பதும் மிக கடுமையானதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்தடுத்த உரைகளில் பார்க்க இருக்கிறோம் என்று கூறி இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற நரகம் என்பது படுபயங்கரமானது, மிக மோசமானது. ரணத்தையும் கணத்தையும் வேதனையும் மனிதனுக்கு அதிகமாக தரக்கூடிய ஒன்று தான் இறைவனை மறுத்தவர்களுக்காகவும் இந்த போதனையை அவன் படைத்த நோக்கத்தை மறந்து உலகில் செயல்பட்டவர்களுக்காகவும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நரகம் என்பது அதீத வெப்பம் கொண்டதாகவும் மிக கடும் சூட்டிலும் இருக்கும். உலகத்தோடு அதை கம்பேர் பண்ணும் போது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒரு சதவீதமாகத்தான் உலக நெருப்பு என்பது இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்திருந்தோம், அது சம்பந்தமாக உணர்ந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியிலேயே இந்த நரகத்துடைய வெப்பம் என்பது எந்த அளவிற்கு மிக கடினமானதாக இருக்கும் என்பதை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஏனைய விஷயங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகையில், நரகம் என்பது நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் முறையிடும், அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பேசும். என்ன பேசும், என்ன உரையாடல் நடக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒஸ்தகரத்தி நாரு இலா ரப்பிஹா, தன்னுடைய இறைவனிடத்தில் இந்த நரகம் இருக்குதுல்ல, தன்னுடைய இறைவனிடத்தில் முறையிடும். வந்து ஒரு கோரிக்கையை வைக்கும். என்ன சொல்லுமா? அல்லாஹ்விடத்தில் சொல்லும், இந்த நரகம் வந்து, யா ரப்பி, என்னுடைய இறைவா, அக்கல பஅதி பஅதன், என்னுடைய சில பகுதியை அரித்து விடுகின்ற, சாப்பிட்டு விடுகின்றன, புசிக்கி விடுகின்றன. எனவே எனக்கு அதினலஹாபி நஃபசைனி, 2 வாட்டி மூச்சு விடுறதுக்கான நீ அனுமதி கொடு என்று கேட்குமா. நாளைக்கு இறைவனிடத்தில் இந்த நரகம் என்பது இறைவனிடத்தில் சொல்லும், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எரித்து பொசுக்கி விடுகின்றன, அதனுடைய வெப்பத்தின் காரணமாக, அதனுடைய சூட்டின் காரணமாக, உஷ்ணத்தின் காரணமாக. எனவே 2 முறை மூச்சு விடுறது எனக்கு நீ அனுமதி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது. உடனே இறைவன் அனுமதி அளிக்கிறான். அதனுடைய மூச்சு காத்தின் விளைவாக, வெளிப்பாடாக கோடை காலம் இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோம்ல, நபிகளார் சொல்றாங்க, நீங்கள் கோடை காலத்தை அனுபவிக்கிறீர்களே, அந்த கோடை காலம் அதனுடைய ஒரு மூச்சு. அதே போல நீங்கள் குளிர்காலத்தில் இருக்கிறீர்களே, அந்த குளிர்காலம் என்பது நரகத்தோடைய ஒரு மூச்சு என்று சொல்றாங்க. கடுமையான குளிரிலையும் நம்மால் இருக்க முடியாது, கடுமையான வெயிலையும் நம்மால் இருக்க முடியாது. அந்த 2 தான் நரகத்துடைய மூச்சின் ஒரு வெளிப்பாடாக இந்த உலகத்தில் நமக்கு தென்படுகிறது. புகாரியில் பதியப்பட்ட செய்தி இது. அப்போ இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும், தன்னிடத்தில் எரியக்கூடிய, தன்னிடத்தில் உற்பத்தியாகக்கூடிய ஒரு நெருப்பு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உஷ்ணம் ஒரு பகுதியையே அரித்து விடுகிறது, ஒரு பகுதியையே பொசுக்கி விடுகிறது என்றால் எவ்வளோ வெப்பமும் உஷ்ணமும் கடுமையும் இருக்கிறது என்பதை சிந்திக்கணும்ல. இது புரியறதுக்கு சின்ன ஒரு உதாரணமாக ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் எடுத்துக்கங்க. அந்த தீப்பெட்டி பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த இதிலிருந்து ஒரு தீக்குச்சி எடுத்து பொத்துறோம்னா என்ன ஆகும், கொளுத்தணும்னா என்ன ஆகும், அதில் உள்ள அந்த மருந்து மாத்திரம் எரியுமா, அதில் உள்ள அந்த மருந்து மாத்திரம் எரியுமா, அதோடு சேர்த்து, அந்த மருந்தோடு சேர்த்து குச்சோட பொசுக்குமா இல்லையா, அந்த குச்சையே எடுத்து பொசுக்க விடுமா. அப்படியே நம்ம கையில் படுற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அமர்த்திடுவோம். அப்படிதான் நிலைமை உலகத்தில் இருக்குது. இதே போலதான் அதே உஷ்ணம் என்பதும் கடுமை என்பதும் எப்படி இருக்கும்னா, ஒரு பகுதியே அதை எரித்து விடும். அந்த அளவிற்கு நரகத்துடைய வெப்பம் என்பது இருக்கும். எனவே அந்த நரகம் வந்து இறைவனிடத்தில் கேட்கும், இறைவா 2 வாட்டி நான் மூச்சு விட்டுக்கிறேன் என்று கேட்கும். அதுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக, அதற்கு ஒரு நிம்மதிக்காக இதை அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. காரணம் என்ன, இதற்கெல்லாம் நோக்கம் என்ன, அந்த நாளை மறுமை நாளில் தயாரித்து வைத்திருக்கிற நரகம் எவ்வளோ கடுமையானதாக, எந்த அளவிற்கு வெப்பம் மிக்கதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு அடியானும் உணர வேண்டும் என்பதற்காக அழகிய முறையில் அழகிய ஒரு செயலை, சம்பவத்தை இந்த இடத்துல மக்கள் மன்றத்தில் பதிவு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி பல இடத்துல பார்க்கலாம், நரகத்துடைய வெப்பம் அவ்வளோ கடுமைங்க, அந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கும். நம்மளாம் அதை நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும். சதம் மிஞ்சாது, எலும்பு மிஞ்சாது, எலும்புடைய தூள்கள் மிஞ்சாது, அந்த அளவிற்கு அதனுடைய நிலைமை பயங்கரமாக இருக்கும். வர்ணிக்கலாம் முடியாது, அந்த அளவிற்கு அதனுடைய நிலைமை நடுநடுங்க வைக்கிற எல்லையில் இருக்கும் இந்த நரகம். இவ்வளோ வெப்பம் இருக்குது, இவ்வளோ சூடு இருக்குது, இவ்வளோ உஷ்ணம் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக, ஒரு நிம்மதிக்காக ஏதாவது ஒதுங்கிறதுக்கு நிழல் இருக்குமா, குளிர்காலம் ஏதாவது வந்து போகுமா, குடிப்பதற்கு ஏதாவது பானமோ அல்லது தண்ணீரோ கிடைக்குமா என்று பார்த்தோம்னா அதுவும் அந்த இடத்தில் கிடைக்காது, அதுவும் அந்த இடத்தில் நாம் அனுபவிக்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகிய முறையில் சொன்னான், லா யதூகுன ஃபீஹா பர்தா, எந்த ஒரு குளிரும் அந்த நரகத்தில் உங்களுக்கு இருக்காது, எந்த குளிரும் இருக்காது, எந்த குளிரையும் எதிர்பார்க்க முடியாது. அதே போன்றே ஒரு ஷராபா, எந்த ஒரு பானமும் இருக்காது, தண்ணியிலிருந்து எந்த குடிபானமும் உங்களுக்கு இருக்காது. எதுவுமே இல்லாத நிலையில்தான் அந்த சூட்டிலேயே, வெப்பத்திலேயே, உஷ்ணத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நரகவாசிகளுக்கு இறைவன் ஒரு அறிவிப்பாக விடுகிறான், ஒரு எச்சரிக்கையாக இறைவன் இதை சொல்லுகிறான் என்பது பல இடங்களிலே நம்ம இதை உணர முடியும். அதே மாதிரியே இதே தொடர்ச்சியிலேயே இந்த நரகத்துடைய இந்த வெப்பத்தை குறித்து பார்த்துருக்கிறோம். நரகத்துடைய மிகப்பெரிய சூட்டை குறித்தும்
அதில் பற்றி எரியக்கூடிய அந்த நெருப்பை குறித்தும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம்ல. இதே மாதிரியே அந்த நரகத்துடைய ஆழம், நரகத்துடைய பரப்பளவு, நரகத்துடைய எல்லா விதமான பிரெத்து, அதனுடைய லென்த் எல்லாம் எப்படி இருக்கும்? சின்னதாக குறுகிய அளவில் இருக்குமா? எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, ஏனைய நோக்கத்தை மறந்து வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். இவர்களுக்காக படைக்கப்பட்ட நரகம் அங்கே இருக்கிறது. அந்த மக்களை, இவ்வளோ மக்களையும் போற்ற முடியுமா? அவ்வளோ பெருசாக அது இருக்குது. இத்தனை கோடிக்கணக்கான மக்களும் அதில் உள்ளடங்குவார்களா என்றால் அதைவிட அதிகமான மக்களை எதிர்பார்க்கிறது நரகம். அவ்வளோ கொடுமையானது, அவ்வளோ மோசமானது. நரகத்துடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன சொன்னோம்? அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள் யார்? கிட்டத்தட்ட 70,000 சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள். 70,000 சும்மா இல்லை, 70,000 சங்கிலி. அதோட போதுமா? அதோட முடிஞ்சிச்சா? அந்த 70,000 சங்கிலியில் ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குமார்கள், ஒவ்வொரு சங்கிலும் 70,000 மலக்குமார்கள் என்றால் எந்த அளவிற்கு இருக்கிறது? கற்பனை செய்ய முடிகிறதா? அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கேந்திரத்தை இழுத்துட்டு வராங்க, அவ்வளோ பெரிய விஷயத்தை இழுத்துட்டு வராங்க. இவ்வளோ பிரம்மாண்டமானது அந்த நரகம் என்று பார்த்தோம். அந்த நரகத்தில் அதையே இன்னும் வலுப்படுத்தும் வண்ணமாக நரகத்துடைய ஆழத்தை குறித்து எம்பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. முஸ்லீமில் 5466 பதியப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரோடு நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அப்போது பெரிய ஒரு சப்தம் கேட்டது. சத்தம் ஒன்று கேட்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ததுரூன மா ஹாதா, இது என்ன தோழர்களே, இது என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன சத்தம்னு உங்களுக்கு விளங்குவீங்களா என்று கேட்ட உடனே மக்கள் சொன்னார்கள், குல்னா அல்லாஹு வ ரசூல் அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கு அறிவிங்க, உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு என்னென்ன விளங்கல ரசூல்லா, என்னென்னு புரியலை, நீங்களே சொல்லிருங்க என்பதை போல் சஹாபாக்கள் பதிலளிக்கிறார்கள். நபிகளார் உடனே சொன்னார்கள், ஹாதா ஹஜ்ருன், இது ஒரு கல். இப்போ விழுந்ததே, சத்தம் வந்ததே, இது ஒரு கல். எப்படிப்பட்ட கல்? ருமிய பிஹா ஃபின்னார் முந்த 70 ஹரீஃபா, கிட்டத்தட்ட 70 ஆண்டு, 70 ஹரீஃபா 70 ஆண்டுக்கு முன்பாக நரகத்தில் ஒரு கல் தூக்கி போடப்பட்டன. அந்த கல் தற்போதுதான் ஃபஹுவ யஹ்ஃபி ஃபின்னார் அல்-ஆன, தற்போது வரையும் உருண்டு வந்து கொண்டே இருந்தது. ஹத்தா இன்தஹ இலா கஅரிஹா, அதனுடைய முடிவை இப்போதான் அடைஞ்சிருக்கு. தூக்கி போட்டிருக்கிறாங்க ஒரு கல், அல்லாஹ்வுடைய ஏற்பாடில் விழுவப்பட்டிருக்கிறது. அந்த கல் என்பது 70,000 ஆண்டு பிறகாக இப்போதுதான் அடைந்திருக்கிறது. எனவே அந்த சத்தத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சத்தத்தின் காரணத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும், இங்கே சிந்திக்கணும். ஒரு பொருளை நீங்கள் இப்படி மேலேருந்து தூக்கி போகிறீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் கீழே விழுவோம்? பொதுவாக நம்ம உலக அடிப்படையில், உலக யதார்த்தத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே கீழே இருந்து மேலே தூக்கி போட்டிங்கன்னு வைங்க, அது கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் அதுவே மேலிருந்து ஒரு பொருளை கீழே போட்டிங்க அப்படின்னா அது அறிவியல் ரீதியாக எப்படி ஆகும்? சடனாக கீழே வந்து விழுந்துடும். இந்த மாதிரி ரொம்ப அதிவேகத்தில் வந்து உலகம். அப்படி அவ்வளோ தூரம் நீங்கள் போட்டால், அவ்வளோ வேகமாக அது வந்தாலும் 70,000 ஆண்டுகள் எடுக்கிறது என்றால் சாதாரணமான விஷயமா? அப்போ எவ்வளோ ஆழம் இருக்குது, எந்த அளவிற்கு ஆழம் உள்ளே போய்கிட்டே இருக்குதோ, அப்போ அந்த அளவிற்குத்தான் 70,000 ஆண்டுகள் என்பதை நபிகளார் குறிப்பிட்டாங்களே, அவ்வளோ ஆழம் மிக்கதாக அந்த நரகம் இருக்கும். முடியாது, தீர்ந்து போகாது. இதுக்கு மேலே அதுக்கு இடம் இல்லை, ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. நரகத்தில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆளை. அந்த அளவிற்கு அதனுடைய பிரம்மாண்டமும் அதனுடைய மிகப்பெரிய ராட்சசமும் அதில் அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு உருவம் கொண்டதாக நரகம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி பல இடங்களிலே நரகத்துடைய பரப்பளவும் அதனுடைய பிரம்மாண்டத்தையும் நம்மால் உணர முடியும். அதே மாதிரியே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இதை அழகான தெளிவுபடுத்துகிறான். 50வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான். ஒரு சம்பவத்தை அல்லாஹ் எடுத்து கூறுறான் சுருக்கமா. யௌம நகூலு லி ஜஹன்னம், அந்நாளில் நரகத்திடத்தில் இறைவன் கேட்பான், கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? ஹல் இம்திலாத்தி, போதுமா? அடியார்கள் உனக்கு நிரம்பிட்டார்களா? இதுக்கு மேலே வேற ஏதாவது வேணுமா? இல்லை நிரம்பிட்டியா, போதுமா, ஹவுஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நரகத்திடத்தில் கேட்பான். உடனே அந்த நரகம் சொல்லும், ஓ தகூலு ஹல் மினல் மசீத், இன்னும் இருக்குதா? அதிகமாக இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இருந்தால் கொடுங்களேன், இருந்தால் எடுத்து போடுங்க, காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நரகத்துடைய பதில் இருக்கும். அதிகமாக இருந்தால் அடியார்களை கேட்கும்.
நரகம் இன்னும் முழுமையாவலை, இன்னும் ஃபுல்லாவலை, அடியார்களை இன்னும் போடு என்கிற மாதிரி விதத்தில் அந்த நரகம் சொல்லும். இன்னும் இருக்குதா, இன்னும் அதிகமாக இருக்கிறார்களா என்பதை இறைவனிடத்தில் கேள்வி எழுப்பும் இடத்தில் அந்த பதிலை நரகம் அதுக்கு ஒரு விடயமாக தெரிவுபடுத்துகிறது என்பதை நம்ம குர்ஆன்ல இருந்து, இறைவனுடைய அந்த மறையிலிருந்து நம்மால் ஆழமாக விளங்க முடிகிறது. இப்படி இவ்வளோ ஆழம் கொண்டதாக, இந்த அளவிற்கு அதனுடைய ஆழம் என்பதும் அதனுடைய மிகப்பெரிய பரப்பளவு என்பதும் இருக்கிறது என்பதை நம்ம ஆழமாக இங்கே நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதே மாதிரியே இந்த ஒரு நரகத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல எச்சரிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ஆழம் இப்படி, அதனுடைய வெப்பம் இப்படி, அதனுடைய தண்டனை இப்படி என்று பல முறையில் நமக்கு இதை குறித்து நமக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாசகம், இத்தகுன்னார், நரகத்தை அஞ்சுக்குங்க, நரகத்தை இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க என்று எத்தனை வசனங்கள். காரணம் என்ன? அதனுடைய பயங்கரமான அதீத மிக கெட்ட மோசமான தண்டனைகள் காத்து கொண்டிருக்கின்றன. எனவே இத்தகுன்னார், நரகத்துக்கு அஞ்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ் நிறைய இடங்களிலே இதை பேசுகிறான். நரகத்தில் இப்போ சொன்னமே, இது மாத்திரமல்ல, நேரங்கள் பத்தாது, நாட்கள் போதாது, அந்த அளவிற்கு நரகத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமான, அவ்வளோ நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த நரகத்தை குறித்து இருக்கிறது. இப்போ நாம் நரகத்துடைய ஆழம் எப்படி இருக்கிறது, நரகத்துடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருந்தது, அதனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் இங்கே தெரிவித்து அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதே போலயே இந்த நரகத்திற்கு மிகப்பெரிய ஓர் எரிமூட்டல் விஷயமாக, எரிக்கும் ஒரு பொருளாக இருப்பது என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இதை குறித்து பேசுகிறான். நரகத்துடைய எரிபொருளாக யார் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, அல்லாஹ் ஃபத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அல்லத்தி வகுதஹா, அதனுடைய எரிபொருளாக அன்னாஸ், மக்களும், உல் ஹிஜாரா, கற்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு, ஒய்தத்தில் காஃபிரின், இது யார் மறுப்பாளியாக இருக்கிறாரோ அவர்களுக்கு இறங்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இப்போ உலகத்தில் ஒரு அடுப்பு எரிக்கிறோம், ஒரு தீயை மூட்டுறோம், என்ன செய்வோம்? விறகு வைப்போம், தீயை வச்சு கொளுத்துவோம், அதில் பேப்பர் வைப்போம், ஏதோ ஒரு சாதனத்தை வைத்து நாம் கொளுத்துவோம். ஒரு கல்லை எரிய வைக்க முடியுமா? ஒரு கல்லை எரிய வைத்து அதன் மூலியமாக ஒருவரை தண்டனை செய்ய முடியுமா? மனிதர்களை எரிய வைத்து, கற்களை எரிய வைக்கிறது தான் நாளை மறுமை நாளில் அதீத வெப்பது கொண்ட அந்த நரகத்துடைய எரிபொருளாக இருக்கிறது. யார் எரிக்க வைப்பாங்க? யார் அதற்கு எரிபொருளாக மாறுவார்கள்? யார் நோக்கத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, தொழுகையாளியாக இருக்கவில்லை, இன்னும் பிற முஸ்லீம் என்கிற பட்டத்திற்கு தகுதியானவராக இருக்கவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் அந்த மனிதர்கள் நரகத்திற்குரிய ஒரு எரிபொருள். அவ்வளோ கடுமையாக இறைவன் சொல்கிறான் இந்த வாசகத்தையே. நரகத்துடைய எரிபொருள் என்பவர்கள் மனிதர்களும் கற்களும் தான் என்கிற இந்த வாசகத்தை இறைவன் பல இடங்களில் பேசுகிறான். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். இந்த நரகத்துடைய மிகப்பெரிய கண்டனம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தெரிவித்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதன் மூலியமாக எண்ணற்ற விஷயங்களையும் நாம் உணர இருக்கிறோம் என்று கூறி, இன்னும் நாம் இதை குறித்து நிறைய தகவல்களை பார்க்க இருக்கிறோம் என்று முன்னறிவிப்பு செய்தவனாக உரையினை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.